அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர், என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, மேலும் 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் இருக்கிறப்போ பேராசிரியர் அவருக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல, மதுரையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கண் ஆப்ரேஷன் மீனாட்சி மிஷனில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நேரடியாக சப்ஜெக்டுக்கு வர்றேங்க. ஒரு போஸ்ட் போட்டேங்க, சூர சம்காரம் கும்பகோணத்தில் நடக்குதுன்ட்டு இவர் நம்ம குருமூர்த்தி ஜி போட்டிருக்கிற போஸ்ட் மாதிரியே போட்டேன். அட என்னங்க போட்டு ஒரு 5 நிமிஷத்துலையே உளவுத்துறை ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்கம்மா நீங்கள் போகிறீங்களாம்மா அப்படின்னு. என் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி நான் போயே தீர்வேன்னு சொன்னேன். போனீங்கன்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. ஏன்னா என் மேலே ஏற்கனவே 14 வழக்கு, 14 வழக்கில் 2 வழக்கு மட்டும்தான் இப்போதைக்கு முடிச்சிருக்க. இன்னும் 14 வழக்கு இருக்குதுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைதட்டுறது, கமெண்டு, லைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இன்று இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு ஈடாக எந்த அமைப்பு களத்தில் இறங்குறது இல்லைங்க. இது உண்மை, சரிங்களா? சும்மா வசனம் பேசலாம், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் செய்யலாம். ஆனால் 24 மணி நேரமும் தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் என் அண்ணன் களத்தில் இறங்கி இந்துத்துவாக்காகவும், இந்து கலாச்சாரத்துக்காகவும், இந்து கடவுளுக்காகவும், இந்து சம்பிரதாய சடங்குகளுக்காகவும் தன்னையே அர்ப்பணிச்சிருக்கிறாரு, சரிங்களா? அதே மாதிரி திண்டுக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சமீப காலத்தில் இப்போ ஒரு போன வாரம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் இந்து கடவுளுக்கு பதிலாக முஸ்லீம் பாட்டு போட்டிருந்தாங்க. அது இந்து அறநிலைத்துறையின் கீழ் அந்த வளாகத்தில் போட்டிருக்காங்க. இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் மிக பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. உடனே நான் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டேன். என்ன சொல்கிறாங்க, பழனியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே என் மேலே 4 எஃப்ஐஆர் இருக்குதுங்க. திருப்பி நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் குண்டாஸ் போடுவோங்கிறாங்க. ஏங்க, நான் என்ன போதை மருந்துகளை கடத்தினேன், கஞ்சா கடத்தினுங்களா, நான் சாராயம் கடத்தினுங்களா? எதுவும் கிடையாது. என்னுடைய இந்து கடவுளுக்காகவோ இப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கேட்டால் கூட்டம் இல்லைங்க, சிங்கிளாக தாங்க வரும், சரிங்களா? எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்துக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், இப்போ நான் சொல்கிறேங்க, மொத்தம் 14 வழக்கில் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்காக 8 வழக்கு வாங்கினாங்க. உடனே சொல்லுவாங்க, பிஜேபிக்கும் இந்த அம்மாளுக்கும் என்னங்க சம்பந்தம்னு. பிஜேபிக்கும் சரஸ்வதிக்கும் சம்பந்தம் கிடையாது. தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் சரஸ்வதிக்கும் அக்கா தம்பி உறவு என்கிற புனிதமான உறவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அதே மாதிரி நான் நமது பேராசிரியர் சீனிவாசன் அவர்களிடம் ஒரு அன்பான கோரிக்கை. எங்கள் அண்ணன் காலத்தில் ஓடிட்டே இருக்கிறாரு. வருங்காலத்தில் 2026 இந்து மக்கள் கட்சிக்காக ஒரு சீட்டு எங்கள் அண்ணனுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கே வந்தாலும் பிஜேபிக்காக செங்கோலை தூக்கிட்டு வர்றாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு, என்ன வேணாலும் செய்கிறாரு. ஆனால் ஏங்க நீங்கள் ஒரு சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டேறீங்க? தயவு செய்து வருங்காலத்தில் 2026 கண்டிப்பாக பிஜேபி என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கையை வைக்கின்றேன். அவர் வேற அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் பயப்படுற கொங்கு மண்டல தமிழச்சி கிடையாது. எது வந்தாலும், எந்த வழக்கு வந்தாலும் தில்லாக
திறனாக இறங்குவேன். மற்றவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. நான் என்ன செய்வேன்னா, கட்டப்பையில் 2 செட்டு துணி தூக்கி போட்டுருவேன். எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அண்ணா, இந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்குறாங்க, நான் போகிறேன், ஏதாச்சுன்னா வழக்க பார்த்துக்குங்க. என் தம்பி அண்ணாமலையும் இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி மதுரையில் கண்டிப்பாக வருகின்ற 2026 பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்து நாம் அனைவரும் எந்த வேறுபாடு இல்லாமல் இப்பவே மக்களோட மக்களாக களப்பணி செய்து நாம் அனைவரும் மக்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏதோ இந்த தேர்தலுக்கு மட்டும் போய் சீனை போடுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. அதனால கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக பாஜக கூட்டணி மிக பெரும்பான்மையான வெற்றி பெறும். கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் முதல்வராவது உறுதி. எனவே இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என் அன்பு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக குருமூர்த்தி ஜி எந்திரிச்சு நிற்கிறதுக்காக இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.